ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருப்போம். அதிலேருந்து நம்ம ஃபோட்டோவை கட் பண்ணி எப்படி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போடலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஃபைலில் போய் நியூன்னு கொடுத்துக்கோங்க. அதில் போயிட்டு நான் இங்கே சென்டிமீட்டர்னு மாற்றிக்கிறேன். விட்த்து வந்து 3.5 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 4.5 சென்டிமீட்டர். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்துட்டு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இங்கே போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம அவுட்லைன் வந்து பாஸ்போர்ட் சைஸ்க்கு ஒயிட் கலர் வரும்ல, அதுவும் உள்ளே இருக்கிறது ப்ளூ கலருக்கும் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஒயிட் வேணுனாலும் கொடுத்துக்கோங்க. நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு. இப்படி இதை கட் பண்ணி வச்சாச்சா. இப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்துப்போம். இப்போ மேக்னெட்டிக் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 5ன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஃபெதரும் 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கரெக்டாக வந்துட்டு நம்ம கட் பண்ணிப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அங்கே வந்துட்டு லெவல் பார்த்துட்டு அங்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சா. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம் இந்த இடத்துக்கு. இப்போ இந்த ரெக்டாங்குலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சைஸ் வந்து நம்ம கரெக்டாக இங்கே அந்த பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடுங்க. இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்திங்கன்னா டீசெலக்ட் ஆயிரும். இப்போ இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். பெருசு பண்ணிக்கிட்டு இங்கே லைட்டாக இங்கெல்லாம் இப்படி தெரியுதா, இங்கே எரேசர் டூல் இருக்குதா, அந்த எரேசர் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 60ல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த லைட்டாக இந்த மாதிரி அழிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், அழிச்சாச்சா. இப்போ இங்கே மேலேயும் இருக்கு பாரு, அழிச்சு விட்டாச்சா. இப்போ இதை வந்துட்டு நம்ம கரெக்டாக ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் பண்ணால் தான் சேமாக பெருசாகும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து மேலேயும் கீழே இழுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி கரெக்டாக அதில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே சைடில் இந்த ஒயிட்லலாம் வருதில்ல, அதுக்கெலாம் என்ன பண்ணணும்னா இந்த ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த ஒயிட் பாக்ஸ் மாதிரிக்கும் வச்சுக்கிட்டு டிலேட்டுன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த ஒயிட் பாக்ஸ் வரைக்கும் கரெக்டாக வச்சு டிலேட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தா டீசெலக்ட் ஆயிரும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து இங்கே ஃப்ளாட்டன் இமேஜுன்னு கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே நம்ம இப்போ பிக்சர் எடுத்தோன்னா ஒரே பிக்சராக தான் வரும், தனித்தனியாக வராது இந்த லேயர்லாம். இப்போ என்ன பண்ணோன்னா ஃபைலில் நியூ போயிட்டு இப்போ நம்ம A4 ஷீட் எடுத்துப்போம். இன்டர்நேஷ்னல் பேப்பர் ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த பாஸ்போர்ட் சைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இங்கே இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க இரமா கிளிக் பண்ணி. இப்போ நம்மளுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துடுச்சு. இப்போ நமக்கு இது எத்தனை வேணுமோ எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ட்டு மட்டும் கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவில் இப்படி வச்சுக்கிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி இப்படி எடுத்தால் நம்மளுக்கு டூப்ளிகேட் காப்பி வந்துடும். கரெக்டாக நம்ம அந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்கோமா, அதில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா செலெக்ஷன் பண்ணாமல் இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி எல்லாமே செலக்ட் ஆகிரும். இப்போ ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு காப்பி, அதே மாதிரி ஆல்ட்டு கிளிக் பண்ணி இன்னொரு காப்பி, ஆல்ட்டு கிளிக் பண்ணி இன்னொரு காப்பி. நம்மளுக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கலாம். இதில் எனக்கு வந்து இந்த ஒன்று மட்டும் பெருசாக வரணும் அப்படின்னா அந்த ஆல்ட்டை கிளிக் பண்ணி இங்கே வச்சுட்டு அதை மட்டும் நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக்கிக்கலாம். நான் எல்லாமே பாஸ்போர்ட் சைஸாகவே எடுக்கிறேன். எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம ஈஸியாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிறது.